தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஒரு தொடர் பயணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. அப்படி இன்றைய நாள் 34வது அதிகாரத்தில் பயணிக்க இருக்கிறோம். இந்த அதிகாரம் என்பது நிலையாமை என்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை இதை கட்டமைத்து தந்திருக்கிறார். இதற்கு முற்றோதல் செய்வதற்காக அருமை மாணவர் சி. இரா. சமந்தா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இதுவரை முற்றோதல் செய்ததில் இளம் முற்றோதலாளர் செய்யக்கூடிய மாணவி ஆவார். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரசு தொடக்கப்பள்ளி, அதாவது மணவெளியிலே, அரியாங்குப்பத்தில் இருக்கக்கூடிய மணவெளியில் அரசு தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி அருமை குழந்தை சமந்தா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் முற்றோதல் செய்வதற்காக. உண்மையிலே இந்த மாணவி முற்றோதல் செய்வதில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பெருமை கொள்கிறது. நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்துடைய நோக்கம் என்பது இலக்கியங்களை இளம் தலைமுறைக்கு, குறிப்பாக 1ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் தொடங்கி நாம் ஆரம்பிக்க வேண்டும். அவர்களுக்கு இலக்கிய படைப்பாக்கத்தை, படைப்பினுடைய உள்வாங்குதலை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அரமையா அவருடைய சீரிய சிந்தனை முயற்சியாகும். அந்த சிந்தனையுடைய முயற்சி இன்றைக்கு நிறைவேற்றி இருப்பதில் கலை இலக்கிய பெருமன்றம் பெருமை அடைகிறது. அதே போல நம்மோடு உரைப்பொழிவு செய்வதற்காக இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உயர் தொழில்நுட்பவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியில் இருப்பவர் அம்மா அவர்கள் ஆவார்கள். அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த இவர்கள் 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார். குறளரசி என்கிற பட்டத்தை பெற்றிருக்கிறார். டாக்டர் அப்துல் கலாம் மகளிர் சாதனையாளர் விருது பெற்றிருக்கிறார். குறள் நெறி தொண்டர் விருது பெற்றிருக்கிறார். மாண்புமிகு மகளிர் விருது 2020 என்கிற விருது பெற்றிருக்கிறார். சமூகம், இலக்கியம், கல்வி பணியை பாராட்டி புதுவை தமிழ்ச்சங்கம் இவருக்கு விருது வழங்கி இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் ஆட்சியரின் தலைமையில் நடத்தப்பட்ட திருக்குறள் கற்பித்தல் பயிலரங்கத்தில் பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்தியுள்ளார். அரியலூர் மற்றும் புதுவையில் உள்ள மாணவர்களுக்கு திருக்குறள் வகுப்பும் எடுத்து வருகிறார். பல மாணவர்களை திருக்குறளில் பயிற்றுனராகவும் உருவாக்கி வருகிறார். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை நடத்திய பயிற்சி பட்டறையில் அமெரிக்க மாணவர்களுக்கு இணையவழி வகுப்பும் எடுத்து வருகிறார். இதில் ஒரு கூடுதலான சிறப்பு என்னவென்று கேட்டால், இன்றைக்கு உரைப்பொழிவு செய்யக்கூடிய உரையாளர் நேற்றைய தினம் என்னால் உடல்நிலை சரியில்லை என்று மறுத்தார். மீண்டும் ஒருவரை நாம் இரவே தேர்ந்தெடுத்து முடிவு செய்து காலையில் அறிவிப்பு செய்யலாம் என்கிற நிலையில் அவரும், ஐயா திடீர்னு எனக்கு பயணம், என்னால தவிர்க்க முடியாது, வேறு ஒரு நாளில் இணைகிறேன் என்றார். ஆனால் இப்படி இந்த நேரம் கடந்து 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 சரியாக 4:30 மணிக்கு மேல்தான் நாம் பேராசிரியர் புனிதவதி அம்மா அவர்களோடு தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் சீரிய முயற்சியால் பேராசிரியர் சங்கீதா அம்மா அவர்களை நம்மோடு இணைய வைத்தார்கள். உண்மையிலே 4:30 மணிக்கு நாம் கொடுத்து அநேகமாக 5 மணிக்கு தான் அவருக்கு செய்தி கிடைச்சிருக்கும். நம்மோடு திருக்குறளால் நிலையாமை என்கிற அதிகாரத்தில் துணிச்சலாக உரைப்பொழிவு தருகிறேன் என்று வந்திருக்கிற அம்மா அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களோடு வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் அடைகின்றோம். இன்றைய தினம் 34ஆம் நாள் நிகழ்வில் முற்றோதல் செய்யக்கூடிய அருமை மாணவி சி. ரா. சமந்தா அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக முற்றோதல் செய்ய வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். அருமை குழந்தையே, முற்றோதல் தருக.
அம்மா பேசுங்கம்மா, முற்றோதல் செய்யுங்கம்மா. மைக் ஆன் பண்ணிக்கோமா. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 34 நிலையாமை. நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விளிந்தற்று. அற்கா இயல்பிற்றுச் செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். நாளென ஒன்றுபோல் காட்டி உயிரிரும் வாளது உணர்வார் பெறேன். நாச்செற்று விக்குள்மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. உடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. நன்றி. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. மழலை குரலில் மகிழ்வாய் தங்கு தடையின்றி எந்த பயமும் இல்லாமல் சொல்லுகிற பாங்கு என்பது மகிழ்வை தருகிறது. குறிப்பாக புதுச்சேரியிலே அரியாங்குப்பத்தில் இருக்கக்கூடிய மணவெளி என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர், தமிழாசிரியர்கள், அத்துணை ஆசிரியர்களுக்கும், குறிப்பாக உங்களுடைய பெற்றோருக்கும். அம்மா, உங்க பெற்றோர் பேர் சொல்லுங்கடா அம்மா. உங்க அப்பா அம்மா பேர் சொல்லுங்கடா. மைக் ஆன் பண்ணி பேசுங்கம்மா. அப்பா பேர் வந்து சிவ இளங்கோ. என்னப்பா? அப்பா பேர் வந்து திரு சிவ இளங்கோ. சிவ இளங்கோ கேட்குது. சிவ இளங்கோ. அம்மா பேரு? பெயர் ரஞ்சனி. சிவ இளங்கோ. அப்பா உங்களுடைய தந்தையார் சிவ இளங்கோவுக்கும் உங்களுடைய தாயார் ஜெயரஞ்சனி அவர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. நல்ல நல்ல அருமை மகளை பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் வாழ்க்கையில் கல்வியால் உங்கள் உச்சம் தொட தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பதிவு செய்கிறது. நீங்கள் பேசிய பொழுது இங்கே குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் மலர்ச்சியோடு நீங்கள் பேசுகிற அந்த மழலை சொற்களை கேட்டு மகிழ்வடைந்தோம். உங்கள் மழலை சொற்களால் பகிர்ந்த அந்த அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு தருவதற்காக வணக்கத்திற்குரிய அம்மா சங்கீதா கண்ணன் அவர்களை மகிழ்வோடு அழைக்கின்றோம். வருக, உரைப்பொழிவு தருக. சங்கீதாம்மா. மாம், மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க மாம். இல்ல, அவங்களுக்கு ஏதோ இடையூறு போல இருக்கு. போயிட்டு மறுபடியும் வர்றாங்க. ஓகே. வந்துட்டாங்க. நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்கடா பாப்பா. உங்களுக்கு ஏதோ பிரேக் ஆயிருக்கு. இல்ல, நம்மளே ஆஃப் பண்றோம், ஆஃப் பண்ண முடியல. பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். சங்கீதாம்மா. பேராசிரியர் அவர்களே. ஐயா தொடர்பு கொள்றேங்க ஐயா. மைக் ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபோன் பண்ணிடுறேங்க ஐயா.
பேராசிரியர் அவர்களே, இணையம் உங்களுக்கு ஏதோ இடர்பாடா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாய்யா. ஆமாய்யா. வீட்டுக்கு உள்ள சரியா கிடைக்க மாட்டேங்குது. அதனால நான் வெளியில வந்து நிக்கிறேன். இங்க கொஞ்சம் சரியா இருக்கு அப்படின்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் நாளும் ஒரு திருக்குறள் அதிகாரம் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று 34வது அதிகாரமாக நிலையாமை என்னும் அதிகாரத்தை பற்றி உரை நிகழ்த்துவதற்கு எனக்கான வாய்ப்பு அளித்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லுகிற செய்தி தான், பேசுகிற பேச்சாளர்கள் குறிப்பாக அன்னைக்கு ஒரு 20 ரூபாய்க்கு கூடுதலா ரீசார்ஜ் பண்ணிட்டா நல்லது. ஏன்னா ரீசார்ஜ் அந்த சரியான இது கிடைக்காது. அதனால முடிந்த அளவு அதை எல்லா பேச்சாளர்களும் வரக்கூடிய உரைப்புரிவாளர்கள் அனைவரும் செய்யணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். இப்பொழுது கூட 26 ரூபாய்க்கு திரும்ப ஒரு முறை செய்து கொண்டுதான் வந்துள்ளேன். ஆனால் இங்கு சற்று இணைய கிடைப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. அது தான் வேறொன்றும் இல்லை. சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றி. அப்பா உங்க வீடியோ உங்க மைக்க கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்கடாமா. இன்றைய நாள் 34 அதிகாரமாக நிலையாமை என்ற அதிகாரத்தை பற்றி பேசுவதற்கு நான் விளைந்துள்ளேன். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தேவையான வாழ்வியல் அனைத்தையும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு படிநிலைகளாக வைத்து கூறும் முப்பத்தி 8 அதிகாரங்கள் அறத்தை நமக்கு பேராசிரியர் சொல்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது வாழ்க்கையில் நாம் மிக மிக உற்று நோக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அதிகாரமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். முதல் குறளாக சங்கீதாமா அவர்களே, கொஞ்சம் நேரம் வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுடைய இது வந்து நேரலையில போயிட்டு இருக்கு முகநூல்ல. அதுவும் இல்லாம வலையொலியிலையும் நம்ம பதிவேற்றம் பண்றோம். கொஞ்சம் நிதானமா ஸ்டேபிளா எங்க இருக்க முடியுமோ அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டு கொஞ்சம் நான் பேசுங்க. ஏன்னா நம்ம அது எல்லாரும் முழுமையா விட்டு விட்டு கேட்குது, வேற ஒண்ணும் இல்லை. இல்ல நான் சொல்றது சிவசுப்ரமணியன் சரியா?
புனிதவதி அம்மா கேக்குதுங்களா நான் பேசுறது? சரி சரிதான் சரிதான் பேராசிரியர். இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. நான் மாற்று இடத்துக்கு நான் மாற்று இடத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ நான் இங்க இருந்து இப்ப பேசுங்க. பேசுறேன். இப்ப தெளிவா கேக்குதுங்க மேம். நீங்க அதான் எந்த இடத்துல நல்லா கிடைக்குதுங்களோ அங்க நின்னு பேசுங்க மேம். இப்பதான் நல்லா கேக்குது. இதுக்கு முன்னாடி பேசுறது விட்டு விட்டு கேட்டுச்சு. மாற்று இடத்துக்கு வந்துட்டேன் நான் இப்போ. சரிங்க மேம். சரி சரி. அதான் முதல் நன்றி நன்றி. ஓகே. முதல் குறளாக நிலையாமை என்ற அதிகாரத்தில் நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. அதாவது நமக்கு நிலையாமை அப்படின்றது தெரியும். இந்த வாழ்க்கை வந்துட்டு எவ்வளவு மகிழ்ச்சியானது, அதிலே நாம் என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய போகின்ற பேராவலோடு நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கையில் நிலையாக இல்லாதவற்றை எல்லாம் நான் நிலையாக உள்ளது அப்படின்னு நினைச்சிட்டு நாம ரொம்ப அந்த சிற்றின்பத்துல மூழ்கி நம்ம என்ன காரியத்துக்காக இங்க வந்தோம் அப்படிங்கிறதையே நம்ம மறந்து போயிடுறோம். அதைத்தான் வள்ளுவம் புல்லறிவாண்மை அப்படின்னு நமக்கு சொல்லுது. அப்ப என்னென்னலாம் கண்ணுக்கு காட்சி தர்ற எல்லா பொருட்களும் அழியக்கூடியவைதான். அந்த அழிவு தர்ற எல்லா பொருட்கள்லயும் நாம மதி மயங்கி அதன் மேல நமக்கு பற்று அதிகமாக ஏற்படுகிறது. அப்ப நம்ம செய்ய வந்த காரியத்தை நம்ம மறந்து போயிடுறோம். அப்ப மீண்டும் மீண்டும் பிறப்பு ஏற்படுறதுக்கு காரணம் நாமவே இருக்கிறோம். அப்ப சிற்றின்பம் காரணமாக எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு நடக்குது. அதுல நம்ம மறந்து போயிடுறோம் நம்ம செய்ய வந்த காரியத்தை. உடலாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், இளமையாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும். உடல், பொருள், இளமை, அழகு அத்தனையும் நிலையற்றவை. ஆனால் இதனால் ஏற்படுகின்ற சிற்றின்பத்தில் மட்டுமே நாம் அதிகமான எண்ணம் கொண்டு நாம் செய்ய வந்த வேலையை மறந்து விடுகிறோம். அப்படி என்னதான் நான் செய்ய வந்த வேலை அப்படி என்று ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? அதற்காக வள்ளுவம் அடுத்தடுத்த குறள்களில் நமக்கு பதிலை வைத்திருக்கிறது. இரண்டாவது குறளாக கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விளிந்தற்று. அதாவது செல்வத்தை வெறுமன செல்வமாக சொல்லாமல் பெருஞ்செல்வம் அப்படி என்று சொல்கிறார் வள்ளுவர். அப்போ எப்பொழுதெல்லாம் செல்வம் கூடும் அப்படி என்றால் நமக்கான ஒரு நல்வினை இருக்கும்பொழுது, அதாவது ஆகூழ் போகூழ் என்ற 2 வார்த்தையை நாம் ஊழ் என்னும் அதிகாரத்தில் பயன்படுத்துவோம். 38வது அதிகாரமான ஊழ் என்ற அதிகாரத்தில் ஆகூழ் போகூழ் அப்படி என்று 2 வார்த்தைகளை வள்ளுவம் பயன்படுத்துகிறது. அப்படி என்றால் நல்வினை தீவினை என்று அர்த்தம். அதாவது ஒரு மனிதனுக்கு எப்பொழுது செல்வம் வந்து சேர வேண்டுமோ அப்பொழுது அவன் வேண்டாம் வேண்டாம் என்று அதை விட்டு ஒதுங்கி போனாலும் அவனிடம் செல்வம் தானாக வந்து சேரும். அதே போன்று தீவினை நடக்கும்போது, அதாவது அவனுக்கான நேரம், செல்வம் இவனிடம் இந்த நேரம் இருக்க முடியாது என்று எண்ணும் போது அது அவனை விட்டு தூரம் ஓடி போகும் அல்லவா? அந்த நேரம் தீவினையாக முடிகிறது. இது எப்படி இருக்கிறது அப்படி என்று வள்ளுவம் ஒரு உதாரணத்தை நமக்கு கூறுகிறது. எப்படி என்றால், எப்படி கூத்து ஆட்டம் நடக்கும் பொழுது கூட்டம் ஒவ்வொருவராக உள்ளே வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படுகிறதோ அப்படி செல்வம் ஒரு பைசாவாக ஒவ்வொரு ரூபாவாக நாம் சேர்த்து கொண்டே இருப்போம். அதே நேரம் கூத்து நிகழ்ச்சி முடிந்து மக்கள் எப்படி எல்லாம் ஒரே நேரத்தில் ஒன்றாக கலைகிறார்களோ அதே போன்று நம்மிடம் உள்ள செல்வமும் நம்மிடம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போகும் அல்லவா? அதைத்தான் வள்ளுவம் இந்த குறளில் சொல்கிறது. அதனால்தான் பெருஞ்செல்வம் அப்படி என்று சொல்கிறது. அப்ப இந்த பெருஞ்செல்வம் அப்படிங்கிற வார்த்தையில் சொர்க்கத்தையும் உள்ளே வைத்து நமக்கு அதன் அர்த்தத்தை புரிய வைக்கிறார் வள்ளுவர். அடுத்ததாக அற்கா இயல்பிற்ற செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். அதாவது என்னன்னா, அற்கா இயல்பிற்ற செல்வம் அப்படிங்கிறது, செல்வம் என்பது நில்லாத இயல்பினை உடையது. அப்ப என்ன செய்யணும்? செல்வம் தான் நம்ம கிட்ட இருக்காது இல்ல, அப்ப என்ன செய்யணும்? உங்ககிட்ட செல்வம் இருக்குது அப்படின்னா உன்னால என்ன நல்லா பண்ண முடியுமோ அதை நீ செஞ்சுக்கோ. அப்ப செல்வம் இருக்கும் பொழுதே உன்னால செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் சிறப்பாக நீ செய்து கொள் அப்படி என்கிறார். அப்பொழுது நிலையான நற்செயல்கள் என்று எதெல்லாம் உன் எண்ணத்தில் மனதில் தோன்றுகிறதோ அதையெல்லாம் நீ செய்து உன்னை நிலையாக இந்த வாழ்க்கையில் நிலை நிறுத்திக்கொள் அப்படி என்று நிலையாமை அதிகாரத்தில் சொல்கிறார். அடுத்ததாக நாளென ஒன்று போல் காட்டி, இதற்கு முன்னால் இந்த நிலையான செல்வத்தால் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம் செய்ய முடியும் அப்படி என்றால் நிலைத்து நிற்கும் அறச்செயல்கள் அனைத்தையும் நான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். பொதுவாக அறச்செயல்கள் என்பது நாம் என்னவாக நம்முடைய முன்னோர் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்றால்,
கடவுள் வழிபாடு, இல்லாதவர்கள் தானம் செய்வது, அதையெல்லாம் சொல்கிறார்கள். நாம் குறிப்பாக எதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்று நான் கருதுகிறேன் என்றால், நம்மால் தொடர்ச்சியான கடவுள் வழிபாடு, தானம் செய்பவர்கள் தானம் செய்யட்டும். ஆனால் எல்லோராலையும் செய்யக்கூடியது கல்வி என நான் சொல்ல விழைகிறேன். எப்படி என்றால், வைப்பிழி கோட்படா வாய்த்தீயில் கேடில்லை, மிக்க சிறப்பின் மன்னர் எவரும் வவ்வார். எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன, விச்சை மற்றல்லது பிற. அப்போ ஒருவன் தன்னுடைய அடுத்து வரும் தலைமுறைக்கு சேர்த்து வைக்கும் பெருஞ்செல்வம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் கல்விதான் பெருஞ்செல்வமாக இருக்க வேண்டும். அப்பொழுது அடுத்து வர தலைமுறையினருக்கு தேவையான கல்வி என்ற பெருஞ்செல்வத்தை நாம் அளித்தால் அதுவே போதும். அதுவே நம்முடைய நிலையான வாழ்க்கைக்கு நிலையானதான செல்வத்தை சேர்த்து தரும் என்று நான் கருதுகின்றேன். அடுத்ததாக, நாச்செற்று விக்குள் 4வது குறள், நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெறின். அதாவது இந்த வாழ்க்கையில இந்த மாதிரியான அறச்செயல்கள் நாம செஞ்சு ஒவ்வொரு படியா நம்ம மேல ஏறி ஏறி இந்த நிலையான வாழ்க்கைக்கு நம்மள தயார்படுத்திக்கிற அதே நேரத்துல இந்த காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அதாவது இந்த நாளை நீங்க இருக்கிற இந்த உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெறின். இந்த வாழ்க்கையை பத்தி நல்லா உணர்ந்தவங்க இந்த நாள் என்பது ஒருவரோட ஆயுள அறுத்து குறைச்சு கொண்டே போகிட்டு இருக்கும் ஒரு வாள் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ நம்மள எச்சரிக்கிறாரு, நாள் ரொம்ப 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 சீக்கிரமா குறைஞ்சுக்கிட்டே வருது. உன்னால என்னென்ன மாதிரியான சிறப்பான காரியங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை அழகா செஞ்சுக்கோ அப்படின்னு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. அறம் செய்ய விரும்புன்னு அவ்வை சொன்னது போல இவரும் உங்களோட நிலையான வாழ்க்கைக்கு நீங்க அறச்செயல்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக, நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். இந்த குறள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதெல்லாம் நான் எப்ப செய்யணும்? இந்த அறச்செயல்கள் எல்லா செல்வத்தையும் நான் சேர்த்து எனக்கு போதும் என்ற மன நிறைவு வந்ததுக்கு அப்புறம் நான் பொறுமையா எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட இருக்கலாம். எனக்கே எதுவும் இல்ல, நான் எதுக்கு அடுத்தவனுக்கு இப்ப செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு தோணும் இல்லையா? அதுக்குதான் வள்ளுவம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ பேச்சு தடுமாறி மூச்சு அடைச்சு போனதுக்கு அப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும்? நீ இப்ப இருக்கும்போதே, உயிரோட இருக்கும்போதே உன்னால என்னென்ன நல்வினைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கோ. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையே நிலையான செல்வத்தை உனக்கு தரும் அப்படின்னு திரும்பவும் நிலையாமை அப்படிங்கிறதுல நிலையான வாழ்க்கைக்கு நம்மள ஆயத்தப்படுத்துது வள்ளுவம். 6வது குறளாக, இப்ப இந்த 5வது குறளை நம்ம பார்க்கும்பொழுது, நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் அப்படிங்கிற இந்த குறள்ல அந்த மேற்சென்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கும். அது என்ன மேற்சென்று அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த மேற்சென்று அப்படின்றத சரியான வார்த்தையா என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, அதாவது துரிதப்படுத்துதல் இல்லைன்னா விரைந்து செய்தல் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த போக்குவரத்து துறையில அவங்க இந்த டிராபிக் சிக்னல்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான அப்போ நம்ம எல்லாரும் சாலையில ஒழுங்கா வரிசையா நின்னுட்டு இருக்கும்போது நமக்கான பச்சை அந்த கிரீன் சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வேகமா விரைஞ்சு அடுத்தடுத்து அவங்கவுங்க செல்ல வேண்டிய இடத்துக்கு நேரா போவாங்க. அப்ப வேற எங்கேயும் எந்த கவனமும் நமக்கு இருக்காது. நாம செல்ல வேண்டிய பாதைக்கு நாம நேரா செல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு உணர்வு தான் அத்தனை மனதிலும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த குறள்ல வள்ளுவம் சொல்றது அதுதான். நீங்க எல்லா மனிதருக்கும் நடக்கக்கூடியதுதான் இந்த நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன். ஆனாலும் நல்வினைய நீங்க செய்யணும், உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கிறாரு. 6வது குறளாக, நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. அதாவது இவ்வளவு பெரிய பரந்த உலகம், இந்த உலகத்துல நேற்று உயிரோடு இருந்தவன் இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த மாதிரியான ஒரு பெருமையை கொண்டதுதான் இந்த உலகம். அது என்ன, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்ல அப்படின்றத சொல்லிக்கிறதுல நமக்கு என்ன பெருமை இருக்க போகுது? அப்படி எதுவும் இல்ல. இதுல என்ன பெருமை இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதுக்கு வள்ளுவம் என்ன சொல்லுது அப்படின்னா, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்ல. அப்ப இன்னைக்கு இல்லைன்றதுதான் பெரும்பான்மையா நம்ம கிட்ட நடக்கிறது. அப்ப அதனாலதான் இந்த உலகம் பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு பெருமையை கொண்டதுதான் இவ்வுலகம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த குறளாக, ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்லபல.
நம்ம இந்த வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் செய்ய வேணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைய கனவுகளும் ஆசைகளும் இருக்கும். அப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழறதுக்கு தேவையான பொருள் ஈட்டுதல்ல தான் முதல்ல எல்லாருக்கும் கவனம் இருக்கும். அந்த பொருளை தேடுறது, அதை தனக்கு உரித்தாக்கி கொள்றது, அதுக்கப்புறம் அதுல ஏதான சேர்த்து வைக்கிறதுல ஏதான இடையூறு இருந்ததுன்னா அதை நீக்கிறது, சேர்த்த பொருளை பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது, அதை அடுத்த தலைமுறைக்கு சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கணும்ங்கிற விஷயத்துல கவனம் கொள்றது. இது மாதிரியான நிறைய எண்ணங்கள் நம்மளுடைய மனதுல பொதுவா எல்லாருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார். இந்த உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கிறது, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம ஒரு கணம் கூட நம்ம யோசிச்சு பார்க்கறது கிடையாது. ஆனா இதை தவிர மத்தபடியான எண்ணங்கள் அத்தனையும் அத்தனை பேருக்கும் கோடி கோடியான கனவுகளும் ஆசைகளும் எப்பொழுதும் மனதில் நீக்கமற நிறைந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக, குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. ஆஹ் இந்த குறளை ரொம்ப ஆழமா பார்க்க முடியும் நம்மளால. எப்படின்னா இது அதாவது முட்டையோட ஓட்டை தனியே விட்டுட்டு ஒரு அந்த பறவை எப்படி அதுல இருந்து தன்னோட உயிரை வெளியில எடுத்துட்டு எப்படி பறந்து போகுதோ, அதே மாதிரி இந்த உடம்புல இருந்து உயிர் பறந்து போயிடுது இல்லையா? அதுதான் இந்த குறளுக்காக சொல்றது. அந்த மாதிரியான ஒரு உறவுதான் இது. உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு, முட்டைக்கும் அந்த பறவை குஞ்சுக்கும் உண்டான உறவு போன்றதுதான். அது எப்ப தனக்கான நேரம் வருதோ அப்ப அது முடிஞ்சு வெளியில கிளம்பிரும். மத்த உயிரினங்கள் எல்லாமே இருக்குது. பாம்பு, மீன், பல்லி அது போன்ற இன்னும் பல வகை முட்டை போடுகிற உயிரினங்கள் நிறைய இருந்தாலும், வள்ளுவம் குறிப்பா பறவை அப்படின்ற ஒரே ஒரு உயிரினத்தை மட்டும் இங்க எதுக்காக காட்டுது அப்படின்னா, பறவை எப்படி பறந்து செல்கிறதோ, அந்த முட்டையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு எப்படி பறந்து செல்கிறதோ, அதே போன்று இந்த உடம்பிலிருந்து உயிரானது பறந்து செல்கிறது அல்லவா? அதனால்தான் இந்த இடத்தில் பறவையை உதாரணமாக பறவையை ஊமைப்படுத்தி வள்ளுவம் சொல்கிறது. 9வது குறளாக, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. நிலையற்றதுதான் இந்த வாழ்க்கை. ஆனா இதை எப்படி உதாரணமா நம்ம காட்ட முடியும்? உறக்கத்திற்கு பிறகு விழிப்பது போன்றதுதான் பிறப்பு. திரும்ப விழிக்க முடியாத மீளா உறக்கம் வருது இல்லையா? அதுதான் இறப்பு அப்படின்னு இரண்டுக்கும் இடையான ஒரு இத வேற்றுமைப்படுத்தி காட்டுறாரு வள்ளுவம். அடுத்தது, இறுதியாக 10வது குறளாக, புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. இவ்வளவு நாளா இந்த துச்சில் இருந்த உயிருக்கு, இந்த துச்சில் இருந்த வார்த்தை என்ன இருக்கு? துச்சில் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இவ்வளவு நாளா இந்த உடம்புக்குள்ள அகப்பட்டு கிடந்தது இல்ல இந்த உயிர், அது இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உடல்ல இருந்து வெளியில கிளம்பி அது வேற ஒரு இடத்துக்கு அது பிரிஞ்சு போகுது இல்லையா? அதுக்கு வேற ஒரு நிலையான புகலிடம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த உடம்பு எப்படி ஆக்கப்பட்டது? வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற இந்த மாதிரியான சொத்துகள் எல்லாம் இந்த உடம்பு வச்சிருக்கு. இந்த நோய்கள் எல்லாம் அதிகமா உடல்ல சேரும் பொழுது இந்த 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 உடல் அந்த உயிரை தாங்குற சக்தியை இழந்துடுது. அதுக்கப்புறம் அந்த மனிதனால எழுந்து நடமாட முடியாத நிலைமைக்கு அவன் போயிடுறான். இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட இருக்கிறது நியாயம் இல்ல அப்படின்னு அந்த உயிர் பிரிஞ்சுட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த உடலை விட்டு தூரமா விலகி போயிருது. அதுதான் புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு அப்படின்னு வள்ளுவம் சொல்கிறது. இப்படி நிலையாமை அப்படிங்கிறத ஒரு ஒரு 10 குறட்பாக்கள் மூலம் இந்த வாழ்க்கையில நம்ம என்ன மாதிரியான நிலையற்ற தன்மை இந்த வாழ்க்கை உடையது, இந்த நிலையற்ற தன்மையில நாம என்ன மாதிரியான அறச்செயல்கள் எல்லாம் செய்யணும், இந்த அறச்செயல்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி சிறப்பானதாக மாற்றக்கூடிய வல்லமை நமக்கு சேரும் அப்படிங்கிறத ஒவ்வொரு படிநிலையாக வள்ளுவம் நமக்கு விளக்கி சொல்கிறது. இப்போ இதுக்கு அடுத்ததாக தான் இந்த 34 நிலையாமை முடிச்சதுக்கு அப்புறம் தான் துறவு, மெய்யுணர்தல், அவாவறுத்தல் அப்படிங்கிற அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு நம்ம வள்ளுவம் அழைத்து கொண்டு போகிறது. இந்த இந்த நிலையாமை அதிகாரத்தை பார்க்கும்பொழுது நான் எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சில நற்செயல்களை நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த இந்த நிலையாமை அப்படிங்கிற ஒரு
இந்த விஷயத்த நம்ம மனதுல வச்சுக்காம நிறைய நல்ல விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு பிடிப்பு ஏற்படும். மத்த இருக்கிற வேற எந்த ஒரு கவலைகளும் துன்பங்களும் நம்மளை வந்துட்டு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாம நம்மால ரொம்ப சிறப்பா செயல்பட முடியும் அப்படிங்கிறத நிறைய நாளு இந்த வள்ளுவத்தை படிக்கும்பொழுது நான் உணர்ந்துட்டே இருக்கிறேன். வள்ளுவம் இப்படிதான் எங்களை எல்லாம் வெளியில எடுத்துட்டு வந்திருக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு இப்ப ஐயா அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த மாதிரியான விருதுகள் எல்லாமே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரியான விருதுகள் எல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு வள்ளுவம் தான் காரணமா இருந்தது. ஏன் அப்படின்னா, அ அ இல்லற வாழ்க்கையில தொடர்ச்சியா ஈடுபட்டுட்டு இருந்த என்ன, இந்த மாரி சமூக நோக்கோடு சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பேரார்வத்த தூண்டியது வள்ளுவம் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறள் படிக்கும்போது, இது நல்லா இருக்கே, இது நமக்கான குறளா இருக்கே, இத நம்ம செயல்படுத்தி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்த உண்டாக்குறது தான் அ அ குறள். அது நமக்குள்ள ஒரு நிறைய மாற்றங்கள வந்துட்டு ஏற்படுத்தும். அந்த மாற்றங்கள நம்ம தொடர்ச்சியா நம்மளோட கையில வச்சுக்கிட்டு, அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத, ஒரு வழிகாட்டியா, ஒரு ஆசிரியரா நம்ம அத வச்சுக்கிட்டு பயணப்படும்போது, நம்மளால எளிதா இந்த வாழ்க்கையில செயல்பட முடியும் அப்படிங்கிறத நான் உணர்ந்த தருணங்கள் நிறைய உண்டு. அந்த வகையில தான் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு இருக்கிற எந்த கல்லூரியிலயும் என்னிடம் நிறைய மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இதே வார்த்தைய சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திருக்குறள்ல இருக்கு அப்படின்றத நாங்க இப்பதான் கத்துக்கிறோம். இது எங்களுடைய வாழ்க்கைக்கு, எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கு மிக, மிக உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட முற்றுதல் செய்த மாணவி இந்த அதிகாரத்த அழகா ஒப்பிச்ச ஒரு அந்த மழலை குரல் இன்னும் மாறல. அந்த பாப்பா சமந்த்ரா அப்படிங்கிறவங்க கூட நம்மகிட்ட திருக்குறள் படிக்கிற ஒரு மாணவி தான். என்னுடைய மாணவர், கல்லூரி மாணவர் விஷ்ணு அப்படிங்கிறவர்கிட்ட அந்த மாணவி வந்து குறள் படிச்சுட்டு இருக்காங்க. விக்னேஷ் அப்படிங்கிற மாணவர்கிட்ட அந்த மாணவி குறள் படிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு வள்ளுவம் தந்த மேன்மையா தான் என்னால பார்க்க முடியுது. ஆம். எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்ப குடுத்த புனிதவதி பேராசிரியர் அவர்களுக்கும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அ என்னுடைய இணைய வழி சரியாக இல்லாததால் நான் சற்று ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறிய சூழல் ஏற்பட்டு விட்டது. அதற்காக நான் மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். அ பெரிய வாய்ப்பு அளித்த தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவம் பத்தி பேசும்பொழுது என்னால் இந்த பாட்டை சொல்லாமல் இருக்க முடியாது. அது அந்த பாட்டை மட்டும் கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள விழைகிறேன். 1330 அருங்குறளும் ஆயிரத்தினோடு பகர்ந்ததற்பின் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூல் உலவோ மண்ணு தமிழ் புலவராய் கேட்க வீற்றிருக்கலாம். இத்தனை குறளையும் படிச்சு ஒவ்வொரு குறளோட பொருளையும் தெரிஞ்சு நம்மளோட வாழ்க்கையில நம்ம சிறப்பா வாழும் பொழுது எனக்கு அது தெரியல இது தெரியல அப்படிங்கிற ஒரு தயக்க நிலை இல்லாம இந்த வாழ்க்கையை நம்மளால வாழ்வாங்கு வாழ முடியும் அப்படிங்கறத அந்த பாடல் சொல்லுது. அதன்படி நம்மளுடைய எல்லோருக்கும் ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று வணங்கி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் அவர்களே. எல்லாம் நல்லா இருந்தது. நிறைவா அந்த மன்னிப்புங்கிற வார்த்தை கலை இலக்கிய பெருமன்றம் ஏற்றுக்கொள்வது இல்லை. காரணம் வான்புகழ் கொண்ட வள்ளுவனது வரிகளை பேசுகின்ற பொழுது பேசுபவர் உண்மையிலே நாங்கள் அவரையும் ஒரு வள்ளுவனுடைய வழியில் வந்தவராகவே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த சொற்களை தவிர்த்திருக்கலாம். அது இந்த அவை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஏனென்று கேட்டால் இது ஒரு அறிவார்ந்த தளம். இந்த அறிவார்ந்த தளத்தில் பயணிக்கின்ற அத்தனை பேரும் காலத்தினுடைய இடையூறு ஆங்கொன்றும் இங்கொன்றும் வருவது இயற்கைதான். அது நம்மால் தவிர்க்க இயலாத ஒன்றாகி போன சூழல். குறிப்பாக இணையம் என்பது இன்னமும் இந்திய தேசம் வளர்ந்த நாடாக சொல்லிக் கொள்ளுகிறோம். விண்வெளிக்கெல்லாம் மனிதர்களை அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இன்னமும் நிறைய கிராமங்களில், குறிப்பாக நகரின் மத்திய பகுதியில் கூட இணையமும் இடையூறு செய்கிறது. மின்சாரமும் தடைபட்டு தட்டு தடுமாறி வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. இது வேறு வழி இல்லை, ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஒருவேளை இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கழித்து இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடாக ஏதாவது கண்டுபிடிக்கலாம். அப்பொழுதுதான் இது சரியாகும். அதுவரையும் தான் நம் புத்தக கண்காட்சியில் கூட நான் பேசுகின்ற பொழுது ஒரு வரியை சொன்னோம். மதுக்கடைகளை மூடினால் மட்டும் மதுவை ஒழித்து விட முடியும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஏனென்று கேட்டால் மதிப்புடுப்பவர்களுடைய எண்ணிக்கை கூடி போயிடுச்சு. அது அவங்க தான் பெருகி போயிருக்காங்க. அது மதுக்கடையை ஒழிச்சிட்டோம், கடைய மூடிட்டோம்னா, அவன் என்ன பண்ண போறான்? இன்னொரு ஒரு 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 அதுக்கான மாற்று வழிய கண்டுபிடிச்சுருவாங்க. ஆனால் அவர்களை குடிக்காமல் வைப்பதற்கான என்ன மாற்று வழி என்பதைத்தான் நாம் யோசிக்கணும். அதுதான் இலக்கியம் மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கான காரணம் நல்ல புத்தகங்களை வாசிப்பவருடைய எண்ணிக்கை குறைந்து போயிருச்சு அப்படிங்கிற நோக்குல தான் நம்முடைய பாதை பயணித்தது. அந்த அடிப்படையில் அதிகாரத்தை வள்ளுவனை கரம்பிடித்து வந்த பேராசிரியர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். வழக்கத்தை விளக்கும் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற எங்கள் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள். கேட்கல 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 தெய்வமே, கவிஞரே கேட்கல கேட்கல. பாருங்க, உங்கள்ட்டே அதை அடம் பிடிக்குது பாருங்க. இப்ப கேக்குதா? இப்பதான் கேக்குது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அன்புள்ள தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குரத்துக்கு ஒரு நெய். மனுவை கீழே போட்டு புரட்டி மனித குலத்தின் மேன்மையை எடுத்துரைக்கிறது திருக்குறள். மனித சமத்துவத்தை எடுத்துரைக்கிறது. இந்த நிலையாமை என்ற அதிகாரம், இந்த வாழ்க்கை நிலையற்றது, இந்த வாழ்க்கை அழியக்கூடியது, எனவே நாமெல்லாம் சோர்வடைய வேண்டும் அப்படின்லாம் சொல்லல. நிலையாமை என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எல்லா பொருள்களும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும், உயிர் உள்ள உயிரற்ற எல்லா பொருள்களுமே நிலையற்றது என்றால் சதா மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். மாறிக்கொண்டிருக்கிறது, அதுதான் நிலையற்றதனுடைய பொருள் என்னவென்றால் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அறியாதவன் அவன் ஒரு கீழ்ப்பட்ட அறிவுரை உடையவனாகின்றான். அதான் முதல் குறளுடைய பொருள். மாறும் பொருளின் இயல்பை அறியாமல் மாறாதது என்று உணர்கிறான் பத்தியா, அதுதான் கீழ்மையானது. இந்த அதிகாரம் மிக அருமையான அதிகாரம். எப்படின்னு சொன்னா, எல்லா பொருளும் மாறும் என்றால் மனித உடம்பும் மனித உயிரும் மாறும் தானே. அப்போ மாறுகிறது என்று சொன்னால் கேட்கல கேட்கல கவிஞரே கேட்கல. கேக்குதா? மின்சாரம் கூட நிலையாமையில இருக்கு. கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குது. அப்போ நிலையில்லை என்று சொல்லுவது அது ஒரு உண்மை. சதா மாறிக்கொண்டிருக்கிறது. ஒன்று மாறிக்கொண்டே எல்லா பொருளுமே மாறிக்கொண்டிருக்கிறது என்றால், அப்படியானால் இந்த மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? இருக்கிற கொஞ்ச காலத்துல, ஐயா ஆண்டொன்று போனால் வயதொன்று போனார் கண்ணதாசன். அதுக்கு முன்னா வள்ளுவர் என்ன சொல்றாரு? காலை மாலை இரவு, காலை நண்பகல் மாலை இரவு என்று ஒரு நாள். அந்த ஒரு நாள் போனால் நம் வாழ்நாளில் ஒரு நாள் கழிகிறது. ஒரு மணி நேரம் போனால் வாழ்நாளில் ஒரு மணி நேரம் கழிகிறது. ஒரு நிமிடம் போனால் ஒரு நொடி போனாலும் வாழ்நாளில் கழிகிறது. அப்போ இந்த இது ஒரு வாழ். இந்த வாழ் நம்முடைய ஆயுளை, வாழ்நாளை குறைக்கிறது, வெட்டுகிறது. அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும்? அதை எச்சரிக்கிறார் வள்ளுவர். நல்லா வாழுப்பா, நீ வாழ பிறந்தவன். நீ ஒன்னும் சாமியாரா போக வேண்டிய அவசியம் இல்லை. வாழ. இந்த கடைசி குறளை சொல்றாரு பாருங்க. கடைசி குறளுக்கு வர்றேன். கடைசி குறளை என்ன சொல்றாருன்னா, மறுபிறப்பிலே இருக்கிறார். இந்த உடலின் எங்கோ ஒரு இடத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற இந்த உயிர், இது வெளியே போனால் எங்கே போக போகிறதுன்னு கேட்கிறார். அப்போ ஆன்மீகவாதிகள் என்ன சொல்லுவாங்க? அது வெவ்வேறு பிறவிகளை அடையும், வேறு ஒரு உடலில் போய் சேரும்னு சொல்றாங்க. அல்ல, இது எங்கே போக போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மறுபிறவியை ஏற்காதது என்று பொருள். அப்போ வள்ளுவர் ஒரு அறிவியல் பூர்வமாக சிந்திக்கக்கூடிய பேரறிஞன். அதனால தான் நிலையற்ற இந்த வாழ்க்கையை, புறநானூற்றுல ஒன்று சொல்லுவான் இல்லையா, ஒரு இடத்துல சாவு ஒலி
பறை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல திருமண பறை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவை 2 முரண்பாடுகளை காட்டி, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் இயற்கை, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கு விழிப்பது போலும் பிறப்பு. அப்போ பிறப்பும் இறப்பும் இயல்பானவை, உறங்குவதும் விழிப்பதும் இயல்பானவை, இந்த உலக இயற்கை இது என்று சொல்லி உன்னை என்ன செய்யறாரு? நெறிப்படுத்துறார். நெறிப்படுத்தி என்ன செய்யறாரு? ஒரு அருமையான ஊமை சொல்றாரு பாருங்க. ஒரு கூத்து நடக்கிறது. கூத்திற்கு அதை அருமையா சொன்னாங்க. சங்கீதா அம்மா ரொம்ப அருமையா விளக்குனாங்க. ஒவ்வொருத்தராக வருகிறார்கள். அப்படி ஒவ்வொருவராக வந்து பெருங்கூட்டம் சேர்கிறது. செல்வமானது சிறிது சிறிதாக வந்து பெரும் செல்வமாக மாறுகிறது. போகும்போது கூட்டம் குபீர் என்று கலைகிறது. அதே போல செல்வம் நம்மை விட்டு முழுசாக சென்று விடுகிறது. அப்படியானால் நிலையற்ற இந்த செல்வத்தை உன்னிடத்தில் இருக்கும்போது நிலையான செயல்களை நீ ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு தான் கேட்கிறார் வள்ளுவர். அப்போ வாழ்க்கையை சிறப்பாக வாழ், பிறருக்காக வாழ், தனக்காக. ஒருத்தர் சொல்றான், ஒரு புலனாற்று புலவன், இந்த உலகம் ஏயா அழியாம இருக்குதுன்னா, தனக்கென வாழாமல் பிறருக்கான வாழுகின்றவர் இந்த உலகத்தில் இருப்பதனால தாண்டா இந்த உலகம் அழியாம இருக்குதுன்றான். இதுதான் வள்ளுவர் என்ன சொல்றாரு? பண்புடையார் பற்றுண்டு உலகம், அது இன்றைய பண்புக்கு மாய்வது மண். என்ன சொல்றீங்க நம்ம வள்ளுவர்? அப்பா 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 அப்பா. இப்ப சொல்ல பாருங்க, விக்குள் வராமுன் நா குளராமுன், அதெல்லாம் என்ன? சாவுக்கு அடையாளம், சாவுக்கு முன்னுரை. இதெல்லாம் விக்கல் எடுக்கிறது, நா குளறது, பேச்சு தடுமாறுறது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது. ஒரு சித்தர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? வேதம்னாலு ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர் திரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமான்னு கேட்டார். இதுதான் தமிழ் மரபு, அவைதீக மரபு. அதே வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டார். என்ன சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் வரும்பா, அதுக்குள்ள என்ன செய்யணும்? மேற்சென்று, அருமையா சொன்னாங்க சங்கீதாமா, அருமையா சொன்னாங்க. மேற்சென்று விரைந்து செயல்படு. எது? நல்ல செயல்களை செய்வதற்கு விரைந்து செயல், அறச்செயல்களை செய்வதற்கு விரைந்து செயல்படு அப்படின்னாங்க. நெருநல் உடனொருவன் என்றில்லை இன்னும் பெருமை உடைத்துலகு, நேற்றிருந்தவன் இன்று இல்லையே என்ற பெருமையை இந்த உலகம் கொண்டிருக்கிற பெருமைனா, சிற்பி என்ன சொல்றாருன்னா, பெருமை என்பது பெரும் எண்ணிக்கை. நேற்றிருந்த இன்று இல்லை என்ற எண்ணிக்கை, இறந்தவருடைய எண்ணிக்கையை அளவிட முடியுமா? அது பெரிய எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கை என்கிற பெருமையை இந்த உலகம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சிற்பி அவர்கள் கூறுகிறார்கள். நிலையான வாழ்க்கையை ஒரு சிறிது நேரமான பண்பாக வாழ தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் ஆனா 1 மணி நேரம் வாழ்ப்பா, ஒரு 10 வருஷம் வாழ்ப்பா, ஒரு 20 வருஷம் வாழ்ப்பா, ஒரு 30 வருஷம் வாழ்ப்பா. ஆனால் அந்த வாழ்க்கையில நீ என்ன செய்யணும்? சரியாக வாழ தெரியவில்லை என்றால், அவன் 1000 கற்பனை கொட்டுறான். என்னன்னு 1000 வருஷம் வாழ்ற மாதிரி கோடியா சம்பாதிக்கிறதும், கொள்ளையடிக்கிறதும், லஞ்சம் வாங்குறதும், வட்டிக்கு பணம் கொடுத்து வட்டி வாங்குறதும், என்னெல்லாம் ஆசைப்படுறான். ஆனா என்ன பண்றான்? கடைசியில அருணா கயிறு கூட இல்லாம போறான். அதனால இதெல்லாம் அறிவற்றத்தனம்ன்றார். கொஞ்ச காலம் வாழ்றது, நான் நீண்ட காலம் வாழ்ற மாதிரி நினைக்கிற பாத்தியா, அது அறிவற்றத்தனம். கடைசி குறள், புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. உடம்புல எங்கோ ஒரு மூலையில ஒட்டி கொண்டிருந்த இந்த உயிர், இது வெளியே போனா எங்க போகும்? ஒரு கேள்வி வைக்கிறார். அப்ப என்ன? எங்கேயும் போகாது. ஏன்னா மறுபிறவி நம்பிக்கை இல்ல வள்ளுவருக்கு. அததான் அவைதீக கருத்து. அது ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த குடம்பைனா அம்மா சொன்னாங்க, முட்டையை உடைத்துக் கொண்டு குஞ்சு வெளிவருவது போலன்னாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, கூடு சொல்றாரு. ஒரு மரத்துல கூடு இருக்கிறது, அந்த கூட்டுக்குள்ள பறவை இருக்கிறது, அந்த கூட்டை விட்டு பறந்து வெளியே செல்வது போல இந்த உடலில் உள்ள உயிர் பறந்து வெளியே சென்று விடும் அப்படின்னு சொல்லி அது ஒரு உரை சொல்றாரு. ஏன்னா திருக்குறளை படிக்கிற ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய புரிதலுக்கு ஏற்ப, அவர்கள் கற்று தெளிந்த அறிவு புரிதலுக்கு ஏற்ப ஒவ்வொரு மாதிரி பார்க்கிறார்கள். அதுதான் திருக்குறளுடைய சிறப்பு. பார்க்கிறவர்களுக்கெல்லாம் வெவ்வேறு விதமாக ஒவ்வொரு நாள் படிக்கும் போது ஒவ்வொரு விதமா தோன்றும். அதான் திருக்குறள்.
நாள்தோறும் பயில அது புது 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 பொருள்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையாமையை உணர்த்துவதன் மூலம் வள்ளுவர் என்ன சொல்கிறார்? நிலையாமை உண்டு, நிலையாமை உண்மை, நிலையற்றதுதான் இந்த வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையில் நிலையான காரியங்களை செய், நிலையான செயல்களை செய், அடுத்த தலைமுறை உன்னை போற்றும்படியாக செய், பிறருக்கு உதவி செய், முடிந்தவரை நல்லது செய், அது உன்னை நீண்ட காலம் உன்னுடைய புகழை பெற்றிருக்கும். அதுதான் இதனுடைய ஒட்டுமொத்தமான பொருள். இந்த குறள் முற்றோதல் செய்த அந்த குழந்தை இருக்கிறதே சமந்தா, அருமை பேத்தி, 4ஆம் வகுப்பு படிக்கிற அந்த குழந்தை இந்த மழலை தமிழில் அந்த குறளை என்ன அழகா சொல்லியிருக்கிறாங்க. ஆஹா, அம்மா நீ 100 ஆண்டு காலம் வாழ்க, தமிழ் மொழிக்கு நிறைய தொண்டு செய்யம்மா, நல்ல வாழ்க்கையை பெற வாழ்த்துகிறேன். அதே போல பல்வேறு ஆற்றல்களை பெற்ற திருமதி சங்கீதா அவர்கள் மிக அருமையாக இந்த குறளை, தன் வாழ்க்கையே முன்னேற்றியதுதான் இந்த குறள், இந்த வள்ளுவம் என்று சொல்லுகிற பொழுது நம் நெஞ்சமெல்லாம் பூரிக்கிறது. அம்மா நீங்கள் நீண்ட காலம் வாழ்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தமிழ் இலக்கிய பரப்பில் ஒரு மிகப்பெரிய சாதனையை தினந்தோறும் நடத்தி கொண்டே வருகிறது. இதற்கு காரணமான எங்கள் பொதுச் செயலாளர் வாழ்க, அவரோடு துணை இருக்கக்கூடிய இலக்கிய குழு உறுப்பினர்கள் வாழ்க, இந்த ஒருங்கிணைப்பாளர் கருமுருகன் வாழ்க, தினந்தோறும் நம்ம கருத்து சொல்லுகிற எங்கள் சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்கள் வாழ்க, இன்னும் உலக தமிழர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரும் வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் பெருமகனாரே. தோழர் சிவசுப்பிரமணியன் ஐயா. அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்தியமைக்கு மிக்க நன்றி ஐயா. அடுத்து நிலையாமை மாறிக்கொண்டே இருப்பதுன்னு மேலாள் பொதுச் செயலாளர் சொன்னாங்க. அதுதான் மார்க்சும் சொல்லுதாரு. மாற்றம் ஒன்றே மாறாதது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். எதுவும் அது நிலையா இருக்காது, ஒன்றே ஒரு தன்மையா இருக்காது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. இல்ல இன்னைக்கு முற்றோதல் செய்த மாணவர் சமந்திரா என்று பெற்றோர் பேரை சொல்லும் போது திரு என்று சொன்னார். அப்பா பேரை சொல்லும் போது திரு நல்லா பழக்கியிருக்காங்க. அதான் விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படிங்கிறது இந்த சமந்திராவை வச்சு நல்லா தெரியும். இந்த மாணவி மேன்மையான நிலைமைக்கு வருவார் என்று நம்ம நம்பலாம். அவருக்கு முதலில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உரையாளர் பேராசிரியர் சங்கீதா அவர்கள் இணைய வழிதான் கொஞ்சம் இடர்பாடு, மற்றபடி அருமையாக சொல்லியிருக்காங்க. அவருக்கு குறளரசி என்கிற அடைமொழி கொடுத்திருக்கிறது மிகவும் பொருத்தமானதுதான். அடுத்து கல்வி நிலைத்தது அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னாங்க. கல்வி நிலையாமை கிடையாது, கல்வி நிலைத்தது அப்படின்னு. மற்றது உடல் பொருள் எல்லாம் நிலையாமை இருக்கும், ஆனா கல்வி நிலைத்தது என்று சொன்னது அருமையா இருக்கு. அப்புறம் திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தை எப்படி குறள்களை வரன்முறைப்படுத்தி இருக்கிறாரோ அதை இந்த பேராசிரியர் சங்கீதா அவர்கள் சுட்டி காட்டியது மிகவும் அருமையாக இருந்துச்சு, முத்தாய்ப்பாக இருந்துச்சு. அவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பொதுவா செல்வம் செல்வோம் செல்வோம் என்றே செல்லும், செல்வம் செல்வோம் செல்வோம் என்றே செல்லும். இளமை இந்த மையம் கரைந்து விடும், இளமை இந்த மையம் கரைந்து விடும். இல்ல நாளென்ன ஒன்று போல் காட்டி இல்ல சித்தர் பாடல்கள்லாம் இருக்கு நிறைய. இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வளவிய வான்பெரும் செல்வமும் நில்லா என்று சொல்லியிருக்காப்படி. இளமை நிக்காது, மாறிக்கொண்டே செல்லும், அழிஞ்சிரும் அப்படின்னு. வாழ்க்கையும் நிக்காது, அது மாதிரி உடல் அழிந்துரும், பெருஞ்செல்வமும் அழிந்து போயிடும் என்று சொல்லுகிறார். அப்புறம் நாச்சற்று விக்கி போய் பேச முடியாது விக்கல் உண்டாகும். இது பட்டினத்தார் பாடல் ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு மடமாகும் ஒருவனும் ஆகி, கால்வழி மேல்வெளியே அப்படி இப்படின்னு ரொம்ப தான் வரும். அதெல்லாம் இந்த ஒரு மனிதனுடைய பிறவியிலிருந்து முடிவு வரைக்கும், தோற்றத்திலிருந்து முடிவு வரைக்கும் அக்குவர அணிவரையா பட்டினத்தார் அந்த பாடல்ல சொல்லியிருந்தாரு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து.
நேற்றுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போதைக்கு வந்து சென்ற நொடியில் இருந்தவர் இந்த நொடியில் இல்லை அப்படின்னும் பொருள் சொல்லுவாங்க. அது வந்து அதை இப்போ பெருமை உடைத்து உலகு அப்படிங்கிற அந்த சிற்பி பாலசுப்ரமணியம் பொருள் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. பெருங்கணக்குத்தான் பெருமை அப்படிங்கிறது பெருங்கணக்குத்தான் இந்த உலகின் தனிச்சிறப்பு அப்படிங்கிறது நல்லா எழுதியிருப்பாரு. அதே மாதிரி கடைசி பாட்டும் இந்த உடம்பு உயிர் வந்து இந்த உடம்பு விட்டு போன பிறகு அது மறுபிறவி எல்லாம் கிடையாது அப்படிங்கிறத திருவள்ளுவர் மறுத்திருக்கிறார் அப்படிங்கிறத சிற்பி பாலசுப்ரமணியம் சுட்டி காட்டுகிறார். அடுத்து குடம்பை, அதாவது பொதுவா இந்த வாழ்க்கை வந்து தாமரை இலை தண்ணீர் மாதிரின்னு சொல்லுவாங்க. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு. இப்ப இறந்தவங்களை போய் பார்க்கும்போது சொல்லுவாங்க, அப்படியே உறங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இங்கேயும் சொல்றாரு திருவள்ளுவர். சொல்றதை வச்சு அந்த வாழ்க்கையில எல்லாரும் பயன்படுத்துறாங்க. குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே. இது இவர் சிற்பி பாலசுப்ரமணியம் கடைசியில குடம்பை என்பதற்கு முட்டை என்பாரும் உண்டுன்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் நான் சொல்றது என்னன்னா, கூட்டை விட்டு தனியே பறந்து போகும் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும். ஏனென்றால் நான் சொல்றது குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே, பறவை பறந்துட்டு முட்டையிலிருந்து வர்ற குஞ்சு உடனே பறக்குமா? பறக்காது. அதனாலதான் புல் பறந்தது போல, கூட்டை விட்டு பறந்தது போல இந்த உடம்பை விட்டு உயிர் பறந்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறது என்று பொருள் கொள்வதுதான் சால சிறந்ததாக இருக்கும் என்று சுட்டி காட்டுகிறேன். அருமையான அதிகாரம். இந்த அதிகாரத்தெல்லாம் எல்லாரும் படிக்கணும். முக்கியமா இந்த பணக்காரங்க, கார்ப்பரேட் முதலாளிக இவங்கெல்லாம் படிக்கணும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி சிவசுப்பிரமணியன் தோழர் அவர்களே. அடுத்ததாக அறச்செல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த அந்த சிறுமி, நீங்க எல்லாரும் சொன்னது மாதிரியே ரொம்ப அழகா மழலை குரல்ல ரொம்ப அழகா சொன்னாங்க. சிறுமிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இன்றைய உரையாசிரியர் எங்கள் அரியலூர் மாவட்டம் எனும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அவங்க எந்த பகுதியை சார்ந்தவர்கள்னு தெரியல. நிறைய பாராட்டுக்கள், விருதுகள், அவங்கள பார்க்கவும் கேட்கவுமே மனசுக்கு அவ்வளவு ஒரு துள்ளலா இருந்துச்சு. இந்த திருக்குறள் அவங்களுக்கு ஒரு நல்ல தோழி போல இருந்திருக்கு. இந்த திருக்குறளை வச்சு நான் முன்னேறி வந்திருக்கேன்றாங்க. அது எவ்வளவு பெரிய வாசகம். திருக்குறள் தான் என்னோட முன்னேற்றத்துக்கு பெரிதும் காரணம்ன்றாங்க. அது மிகப்பெரிய ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வாசகம். ஏன்னா ஒரு பெண் நான் சாதாரணமா இருந்து இன்னைக்கு இந்த ஒரு உயர்ந்த இடத்தை அடைஞ்சிருக்கேன்னா அதுக்கு திருக்குறள் காரணம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே மிகவும் மிக பாராட்டுக்குரியவர்கள் தான். அவங்களோட உரை முதல்ல இணையம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாலும் அடுத்தடுத்து அந்த குறளுக்கான பொருளை தங்கு தடையின்றி அழகா சொல்லிட்டு வந்தாங்க. கருத்துக்களும் அருமை, அவங்களோட விளக்க உரையும் அருமையாக இருந்தது. அவங்களுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து இந்த நிலையாமை, இந்த நிலையாமைய உலகமே ஒரு காலத்துல உணர்ந்துச்சு. இந்த 10 குறளையும் அந்த ஒரு காலத்துல வள்ளுவர் உணர வச்ச காலம் கொரோனா காலம். அந்த கொரோனா காலத்துலதான் அவங்களும் ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்களும் மிகப்பெரிய ஜாம்பவான்களும் அப்பதான் உணர்ந்தாங்க நிலையானதுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. அது அந்த மரணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப என்னால ஜீர்ணிக்க முடியாத மரணங்கள்லாம் நடந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னால முடியும், நான் தான் என்ற ஆணவத்துல இருந்தவங்க எல்லாம் போய் சேர்ந்தாங்க. அதே சமயம் நல்லவர்கள், நல்ல உதவக்கூடிய மனம் உள்ளவர்களும் வீட்டு வாசல்ல வச்சு கொண்டு போனாங்க. அப்படி இறக்கி உடனே எடுத்துட்டாங்க. சில பேரை வீட்டுக்கு கூட விடல.
அப்படியே கொண்டு போனாங்க. எவ்வளவு பெரிய படிப்பினை உணர்த்தியது அந்த நிலையாமைன்ற ஒரு அதிகாரத்துக்கான 10 குறளை அந்த குரானை உணர்த்துச்சு. அதே சமயம் நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் அறச்செயல்கள் செஞ்சாங்க. நிறைய வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திட்டு அவ்வளோ பேர் உதவி செஞ்சாங்க. எல்லாருக்கும் தன்னால் என்ன முடியுமோ அத செஞ்சாங்க. அததான் இதுல அவர் சொல்றாரு, நிலையில்லாதவைகளை நிலையுடையவை என்று அறியும் அற்ப புத்தி உள்ளவங்களா இருக்காதீங்க. நான் எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பயே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, எவ்வளவு உங்களால அதிகமா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அறச்செயல்களை செய்யுங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்லிருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த வாக்கியம். நல்ல அறச்செயல்களை விரைந்து செய்யுங்க. நல்ல அறச்செயல்களை செய்யுங்கன்னா ஒரு மேலோட்டமா சொல்லிட்டு போயிடலாம். விரைந்து செய்யுங்க. ஏன் விரைந்து செய்யணும்னா, இந்த உடம்பை விட்டு உயிர் எப்ப போகும்னு யாருக்குமே தெரியாது. நான் இன்னும் 10 வருஷம் இருப்பேன், 10 நாள் இருப்பேன், அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. அதனால இருக்கும் காலந்தோறும் நம்மால் இயன்ற அறச்செயல்களை செய்யுங்க. இந்த உடம்பும் நிலையில்லாது, உயிரும் நிலையில்லாது. அதுவே நிலையில்லங்கும் போது அடுத்தாப்புல இருக்கிற மண் பொன் எல்லாம், காசு பணம் துட்டு எல்லாமே நிலையில்லாது. நம்ம போயிட்டோம்னா நமக்கு அடுத்து அதெல்லாம் நம்ம வாரிசுக்கு போயிடும். இத உணர்ந்தால் கண்டிப்பா அவங்களும் பேராசை இல்லாம சகிப்புத்தன்மையோட விட்டு கொடுத்து நம்மால் முடிஞ்ச உதவிகளை முழு மனதோட மற்றவங்களுக்கு செய்வாங்க, செய்யணும். அருமையான ஒரு காலத்துக்கேற்ற ஒரு அதிகாரம். அதை அழகாக சொல்லி நம்மையும் பின்பற்ற சொல்லியிருக்காங்க உரையாசிரியர். கடைசி அவங்க ஒரு பாடலும் 4 வரியில சொன்னாங்க, மிக அழகு. இன்றைக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. ஐயா சுந்தர சோழன் ஐயா. தோழர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். நிலையாமை சிறப்பான ஒரு குறள். அது வந்து முற்றோதலும் விளக்கங்களும் மிக சிறப்பாக அமைந்தன. முற்றோதல் செய்த மாணவி வந்து ரொம்ப சிறப்பாக செய்தார். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். உரையாசிரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா செய்திருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னு சொன்னாக்க வந்து அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதுலயே பொருந்தி நின்று அவங்க விளக்கங்கள் கொடுத்தாங்க. ரொம்ப அற்புதமான விளக்கங்கள். அவருக்கு நன்றிகள் நம்ம சொல்லிக்க வேண்டும். ரொம்ப சுருக்கமாக 2 கருத்துக்கள் மட்டும் வச்சு நான் முடிச்சிடுறேன். இந்த உலகம் பற்றிய பார்வை தான் வந்து இந்த மத கருத்தினுடைய எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருந்தது. இந்த உலகம் படைக்கப்பட்டதா அல்லது தானே தோன்றியதா, முதல் காரணி, இப்படிதான் பல தத்துவங்கள் பேசுகின்றன. இதுல இந்தியாவை பொறுத்த வரையும் வரக்கூடிய ஒரு தத்துவமாக, இன்று கோலச்சக்கூடிய தத்துவமாக இருக்கக்கூடிய அத்வைதம் வந்து இந்த உலகமே போய் மாயை, இந்த உலகம் எதுவுமே இல்லை, இந்த உலகம் ஒன்று இருப்பதாக நாம் நினைக்கிறோம். நமக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருக்குன்னு சொன்னா அது உண்மையில இருக்கல, அது இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைப்புல தான் அது இருக்குது, உண்மையில அது இல்லை, அது மாயை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வைக்கக்கூடிய ஒரு தத்துவம். இந்த நிலையாமை என்கிற குறள்ல வந்து வள்ளுவர் வந்து இது போன்ற கருத்துக்களை முற்றாக மறுத்து விடுகிறார். இந்த உலகம் இருக்கிறது என்கிறே அவர் அங்கீகரிக்கிறார். ஆனால் அது மாறிக்கொண்டே இருக்கிறது. இது ரொம்ப டைனமிக்கா இருக்குது. இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் சொல்றது. அது போன்ற தவறான கருத்துக்களை அவர் வந்து மறுத்து விடுகிறார் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே போல மனிதனுடைய வாழ்வும் நிலையற்றது என்பதை மட்டும்தான் சொல்கிறாரே தவிர, முந்தைய பிறவிகளில் வந்து வேறு யாருக்கும் செய்த சேவைகளின் காரணமாக வந்து நீ இந்த பிறப்பில் ஒரு குறிப்பிட்டவனாக பிறந்திருக்கிறாய் என்றோ, இல்லை இந்த பிறவியில வந்து நீ ஏதோ செய்தால் மட்டும்தான் அடுத்த பிறவியில் குறிப்பிட்டவனாக பிறக்க முடியும் என்று அப்படிலாம் சொல்லவே இல்லை. இந்த பிறவி சிறப்பானது. இந்த பிறவியை நீ விடுவதற்கு முன்னால், உயிர் உன்னுடைய உடலை விட்டு போவதற்கு முன்னால் அறம் செய்க என்பதை மட்டும்தான் அவர் திருப்பி திருப்பி சொல்கிறார். ஆகவே வந்து இந்த குறள் வந்து மத கருத்துக்கள் எல்லாவற்றையும் தாண்டி வாழ்வியலை, அறத்தை போதிக்கிற ஒரு சிறப்பான தத்துவம். அதை வந்து இதைவிட சிறப்பாக எடுத்து காட்டக்கூடிய வேறு அத்தியாயங்கள் இல்லை என்கிற வகையில் நிலையாமை மிக சிறப்பானது. அதற்கு இன்றைய உரை வந்து மிகவும் அருமையாக அமைந்திருந்தது. இதை ஏற்பாடு செய்த கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். நன்றி, வணக்கம். சுந்தர சோழன் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. ஆனா ஐயா அன்னைக்கு பேசினதை நேரடியாக கேட்க முடியல. ஆனா இணைய மறுபடியும் அந்த வலைவெளியில தான் பார்த்தோம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. வழக்கம் போல் நம்முடைய தமிழாசிரியர் ஐயா முனைவர் நாகராஜன் ஐயா. மாமன்றத்தை மாலை மயங்காது வணங்குகின்றேன்.
இல்லறவியல் இப்படித்தானா முடிகிறது? 31/12/2024 நினைந்து நினைந்து பார்க்கிறேன். நிலையாமை உண்மைதான். எதெல்லாம் நிலைக்கல? வள்ளுவர் அழகா பட்டியலிட்டார். உடல் நிலைக்கல, உடலோடு இருக்கிற உணர்வும் நிலைக்க வேண்டாம். அது புல்லறிவாண்மையும் கூட. அது அப்படிப்பட்ட புல்லறிவு கூடாது. அதை முதல் குறள்லே ரொம்ப அழகா பகுத்து சொல்லுகிறார். அதே மாதிரி உறங்குவது போலும் என்று உடலுக்கும் நமக்கும் இருக்கிற நட்பையும் சொல்லிவிடுகிறார். அப்படின்னா அன்புடைமை ரொம்ப அழகா சொல்லுது. அன்பின் வழியது உயிர்நிலை. அப்போ உடம்போட நிக்கல அங்க அன்புடைமையில, உயிருக்கு ஒரு தொடர்பை சொன்னார். அதே நேரத்தில் அன்புடைமையை போலவே புல்லறிவாண்மையிலேயும் சகோதரி ரொம்ப அழகா அந்த ஊழிழையை சுட்டி காட்டினார்கள். இன்றைய உரையில அவர்களுடைய ஆய்வு உரை தான் என்னை வழி நடத்தி சென்றது. அவங்க போட்ட சுவடு தான் இப்போ. அப்படியானால் புல்லறிவாண்மை, அன்புடைமை இவைகளோடு நிற்கிறதா என்று பார்த்தால் ஆச்சரியம். தவம் கூட லேசா தொட்டு காட்டுறார். எப்படி? தவம் செய்பவர்கள் என்ன செய்யறாங்க? ஒன்றின் மேல் மிக்குடைய பற்றை வளர்த்து கொள்வதாக இருக்க வேண்டும் இல்லையா? நோற்றலாகிய தவம் மேற்கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த உடலை வைத்துக்கொண்டு பிறவாமையை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு இடையிலே பிறவி வேண்டும் என்று எவ்வாறு ஒரு நாயன்மார் கேட்டாரோ, அப்படி இங்க நமக்கு தேவையான இந்த உடம்பை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம்? உயிர் தேடுகிறதாம். சகோதரி இணையத்துல இடம் தேடினார்களே, நான் அதான் நினைச்சுக்கிட்டேன். ஓ, வள்ளுவன் நிகழ்த்தி காட்டுகிறான். அப்போ நிலையாமை என்பதை இங்கே நிகழ்த்தி காட்டுகிறார். இடம் நோக்க வேண்டும், பருவம் நோக்க வேண்டும். பருவம் நிலைக்கிறதா இல்லையே? அவர் சொல்றார் ரொம்ப அழகா, குடி செயல் வகையில நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கிறோம், குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். அப்ப பாருங்க, மானம், பெருமை, குடி செயல் வகை, வினை செயல் வகை, தெரிந்து வினையாடல், அடையப்பா தெரிந்து வினை செயல் வகை, எல்லா அதிகாரங்களையும் இந்த 10 குறள்ல நான் ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு அவ்வளவு தொகுத்து வச்சேன். அதே மாதிரி ரொம்ப அழகா சொல்றார். கேள்வியை கூட நான் இங்க தொகுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். கேள்வியில் என்ன சொல்றாரு? நுண்ணறிவு பெருக்க வேண்டும் என்றால் கல்வி மட்டும் போதாது, கேட்டல் வேண்டும். அதே மாதிரி இங்கேயும் சொல்றாரு, நாச்சற்று விக்குள் ஏற்படுகிறது. அது ரவீந்திர பாரதி ஐயா அவங்களுக்கே உள்ள பாணியில ரொம்ப அழகா அதை சுட்டி காட்டினார்கள். அதே மாதிரி சிவசுப்பிரமணிய ஐயா சொல்ல வரும் பொழுது திருப்புகழ் அவங்க உச்சரிக்கும் பொழுது அப்படியே கண் கலங்கின. எவ்வளவு வயது ஏறுனா ஞானம் ஏறுது பாருங்க. சிவசுப்பிரமணிய ஐயா அந்த திருப்புகழை சொல்ல வருகிற பொழுது அப்படியே எனக்கு பாருங்க சிலிர்க்கிறது. அதுல ரொம்ப அழகா சொல்லுவார். ஒரு உடம்பினுடைய அந்த பரிணாமத்தை கூட சொல்லுவார். நமக்கு உடம்பு தோன்றுவது இருக்கட்டும், 10 மாதம் தோன்றுது, அது இயற்கை. ஆனால் திருப்புகழ் எவ்வளவு ஆழமா சொல்லுது பாருங்க. ரொம்ப அழகா அதை கோடிட்டு காமிச்சாங்க. உண்மையாவே முருகன் ஐயா ஆசைப்படுற மாதிரி இந்த மாபெரும் மன்றம் பிற்காலத்தில் ஆய்வு மேற்கொள்ளுகிறவர்களுக்கு இந்த யூடியூப்ல இருக்கிற இந்த பதிவு மிக பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அரசியல் சகோதரி ஆகட்டும், இன்றைக்கு பேசின ஐயா புதிதாக ஒன்றைக்கு பேசினாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையாமை தத்துவத்தை ரொம்ப அழகா வள்ளுவர் இட்டு காட்டுவதை உணர்ந்தேன். அதே மாதிரி ரொம்ப சிறப்பா இந்த குறள்ல நான் ரொம்ப விரும்பிய குறள், எனக்கு நான் நேசித்த குறள், நிழல் உள்ளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை இருக்கட்டும். இந்த இன்றுங்கிறத ஐயா ரவீந்திர பாரதி ஐயா லேசா தொட்டு காண்பிச்சாங்க. அவங்க அதை விளக்கலை, விட்டுட்டாங்க. நான் அதை தொட்டு மறுபடியும் தொடர ஆரம்பிக்கிறேன். அவங்க சொன்னாங்க, ஒரு நாளில் எவ்வாறு நிகழ்வு அப்படின்னு அவங்க ஐயா ரவீந்திர பாரதி ஐயா தொகுப்புல கொடுத்தாங்க. நான் அவங்களை அடிவற்றி மன்றத்துல ஒன்று பதிய ஆசைப்படுகிறேன். காலை அரும்பாகி பகலெல்லாம் போதாகி மாலை நீளும் இந்நோயின்னு ஒரு இடத்துல சொல்றார். எத்தனை திருக்குறள் கடந்து சிந்திக்கிறார் பாருங்க. அந்த இடத்துல சொல்றார், காலையில என்ன ஆகுது, மாலையில என்ன ஆகுது. ரொம்ப அழகா வள்ளுவர் அதை ஒரு நாளையே பகுக்கிறார் பாருங்க. அதே மாதிரி இங்க சொல்லும் பொழுது உறங்குவது போலும் சாக்காடு. உலகத்துல யாராலையுமே இவ்வளவு துல்லியமா சொல்ல முடியாது. உறங்குவது போலும் சாக்காடு, ரொம்ப அழகான ஒரு ஓமை. அப்போ என்ன ஆகும் பிறப்புன்னா? அப்போ இங்கே எல்லாவற்றையுமே நிலையாமைன்னு சொல்றதாக மன்றம் கருதுகிறது. நிலைப்பது ஒன்றையும் சொல்லுகிறார்.
இந்த நேரத்துல நான் என்னுடைய தந்தையாரை நினைப்பதனால எழுந்து உட்கார்ந்துதான் பேசணும். தந்தையார் இறக்குறாங்க 1:30 மணிக்கு அவங்க இறந்துட்டாங்கன்றத நான் அவர் கவிதையாகி விட்டார் நண்பர்களே. அவர் இறந்த நாளன்று மறுநாளுக்கு எல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்கிறோம் நாங்க. அன்றைக்கு எழுதினேன் முடிவல்ல ஆரம்பம் என்று கவிதை எழுதினேன். அந்த என் சீர்திருத்தமாக தந்தையார் ஆகிவிட்டார். இன்றைக்கும் கவிதை மஞ்சரியில வெளிநாட்டுல மலேசியா வெளியிட்டு இருக்கிற நூல் தொகுப்புல தந்தையார் கவிதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நண்பர்களே. ஆகையினாலே நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து எவ்வாறு என்பதை எங்கேயோ தேட வேண்டாம். உங்களில் ஒருவனாகிய என்னுடைய தந்தையார் கவிதையாகி விட்டார், பெருமையாகி விட்டார். வள்ளுவர் சொல்லுகிறார், நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்து பூத உடலை போடலாம், ஆனால் புகழுடல் வந்துவிடும். அதற்கு என்ன செய்யலாம்? கொல்லாமை கூடாதுன்னு முன்னதிகாரத்துல சொன்னாரு. இல்லறவியலை வெறுமனே முடிச்சிடக்கூடாது. நாம 31/12/2024 மிக நேர்த்தியாக முடிக்கிறோம், தொடங்க இருக்கிறோம். நாளை வருவது உறங்கி விழுப்பது போலும் பிறப்பு. நாளை புதிதாய் பிறக்க இருக்கிறது. மாமன்றத்தின் சார்பிலே சகோதரியினுடைய சொல் வீச்சிற்கும் சிறுமியினுடைய அற்புதமான உச்சரிப்புக்கும், திருக்குறள் உச்சரிப்பு, வங்கக்கடல் தோற்றதே சகோதரி, அது என்னது? மணல் ஊரா நீங்க? மணவெளின்னு சொல்றாங்க. நான் என்னை பொறுத்தளவுல நடுங்கு துயர் உறுத்து நாப்புலர வாடி பாலை என்பது ஒரு படிமம் கொள்ளும்னு ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா பாலையிலே கூட வற்றல் மரம் தளிர்த்தற்று என்று வள்ளுவம் தான் சொல்லுகிறது. பாலை ஊரா இருக்கலாம் மணல் வெளி, ஆனால் அற்புதமாய் அரும்பிய சகோதரியே சிறுமியே வணங்குகின்றேன். முத்தமிழாய் வாழ்க தழைத்து. மாமன்றமே, இனிய நாம் சொல்லக்கூடாது தலைவர் இருக்கும் பொழுது அறம் என்கிற பெயரில் இருக்கிற தலைவர் சார்பில, முருகன் என்கிற வீட்டிற்கு இருக்கிற பெரியோர் சார்பிலே, ரவீந்திர பாரதி, சிவசுப்பிரமணியம் போன்ற பெருமக்கள் இருக்கின்ற மன்றிலே இவர்கள் சார்பிலே இவர்கள் பேச நினைப்பதை நான் பேசுகிறேன். இனிய தமிழாய் வாழ்க தழைத்து இனிய புத்தாண்டுக்கு வணங்கி விடைபெறுகின்றேன். முனைவர் நாகராஜன். நன்றி, வணக்கம். நன்றி பெரும்புள்ளவரே, மிக்க மகிழ்ச்சி. எப்பவும் சொல்றதுதான், ஐயா சிவசுப்ரமணியாவும் அதை சொல்லுவாங்க என்கிட்ட பேசும்போதெல்லாம். அவங்க நாகராஜன் ஐயா என்ன கொஞ்சம் பேசினா போதும், நல்லா இருக்கும் போல இருக்கே, அப்படித்தான் தோணுது அப்படிம்பாங்க. அது மாதிரி நல்ல நிறைவாக 2024 சரியாக நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. 2025ஐயும் தாங்கள் மகிழ்வாய் வரவேற்ற அந்த பாங்கு மிக்க மகிழ்ச்சிக்கு உரியதாகவே நாம் பார்க்கிறோம். மிக்க நன்றி. அம்மா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? ஏன்னா பொதுச் செயலாளர் பேச போறாங்க. பேராசிரியரே சங்கீதா கண்ணன் அம்மா அவர்களே. சங்கீதா கண்ணன் அம்மா. முனைவர் சங்கீதா அம்மா. இணைப்புல இருக்காங்க ஐயா, ஆனா என்னன்னு தெரியலங்க. பார்ப்போமா, ஒரு அவங்க ஆன் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சங்கீதா சரி. அம்மா. பேராசிரியரே இடையில வந்தா பார்த்துக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. அம்மா, ஒருவேளை உங்களுக்கு இணைப்பு கிடைக்குதுன்னா எங்களுக்கு சொல்லுங்க. பொதுச் செயலாளர் பேசின பிறகுனா நான் வாய்ப்பு தரேன். நன்றி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ஐயா மருத்துவர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சமுந்திரா, அந்த குழந்தை ரொம்ப நல்லா சொல்லிச்சு. 4வது படிக்கிற பொண்ணு. நேற்று நமது ஆட்சியரை பார்க்கும்போது 4 வயது குழந்தை 100 குரல்களை ஒப்பித்ததாகவும், அது அவரே மைக் பிடிச்சு அந்த குழந்தைக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார். முகநூல்ல எல்லா பக்கம் வந்திருக்கு. அது ஒரு இலங்கை தமிழர் குடும்பத்தை சேர்ந்த அந்த குழந்தை, 4 வயது குழந்தை. அந்த ஆட்சியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 300 குரலை ஒப்பிப்பவர்களுக்கு தமிழ் பண்பாட்டு சுற்றுலா என்ன கூட்டு போறாரு.
அதுல முதல் 30 அதிகாரங்களை ஒப்பிக்க வேண்டும் என்று அந்த 4 வயது குழந்தை வந்து 100 குறளை ஒப்பித்திருக்குது. ஆட்சியர் என்ன சொன்னாருன்னா, அவரு வெளியே கிளம்பிட்டார் போல. யாரோ பின்னாடி தட்டுற மாதிரி இருந்ததாம். திரும்பி பார்த்தா அந்த 4 வயது பையன் இருந்தானா. என்ன சொல்லாம கிளம்பிட்டீங்க அப்படின்னதா அந்த குழந்தை. உடனே சரி உன்கிட்ட சொல்லலையா, நான் சொல்லிட்டு வரேன்ட்டு உன்கிட்ட முக்கியமா சொல்லியிருக்கணும், தப்புதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போட்டாரு. அதுதான் இன்னைக்கு முகநூல்ல போட்டிருக்கேன். சங்கீதாமாவனுடைய குரல் ரொம்ப அருமையா இருந்தது. உண்மையிலே அவங்களுக்கு பட்டம் கொடுத்தது மிகச் சரியானதுதான். நம்ம புதுச்சேரி போயிருந்தோம். அப்ப எம்.கே. ராமன் சொல்லுவாங்க, மூக்கு ராமன். அவர் வந்து ஒரு மூத்த இடதுசாரி பண்பாட்டு செயல்பாட்டாளர். அவர் வீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு பெரிய போர்டுல ஒரே ஒரு அதிகாரம் தான் எழுதி வச்சிருந்தார். அது வர்ற எல்லாத்துக்கும் உள்ள கூட்டு போய் அவரு கம்ப ஊனிட்டு தான் நடப்பாரு. அந்த கம்ப வச்சே சொல்லிக் கொடுப்பாரு. நிலையாமை அதிகாரம் தான். நாங்க போயிருந்தோம். நாங்க அவசரமா இங்க சிந்துவெளி நாகரிகம் பத்தி கோபிச்செட்டிப்பாளையம் வரணும். அன்னைக்கு ஐயா வந்திருந்தாங்களா, கருமுருகன் ஐயா முத நாள் நைட்டு கிளம்பிட்டாங்களோ, அதனால அவங்க நானும் வந்திருந்தேன் ஐயாவோட பார்க்க. காலையில இருந்தீங்களா? இருந்துட்டாங்க. அப்ப அந்த நிலையாமை அதிகாரத்தை தான் ஒவ்வொரு அதிகாரமா அவரால் பேச முடியல, நிக்க முடியல. இருந்தாலும் இந்த நிலையாமை அதிகாரத்தை தான் வீட்டுக்கு வர்ற எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்னு அவருடைய ஒரு படுக்கை அறை ஒண்ணு இருந்தது. அதுல வந்து ஃபுல்லா அந்த நிலையாமை அதிகாரத்தை ஃபுல்லா எழுதி வச்சு அதுல வந்து ஒவ்வொரு அதிகாரமா என்ன பொருள்னு வேற சொன்னாரு எல்லாத்துக்கும். இது ஒரு உண்மையிலே ஒரு நிலையாமை தத்துவத்தை நம்ம ரவீந்திர பாரதி அவங்க சொன்னது போக கூட இயக்கவியல் அப்படின்றதே உலகம் இயங்கிக்கிட்டே இருக்குன்றத காட்டக்கூடிய சிந்தனைகள்ன்றதுல இதையுமே எடுத்துக்கலாம். நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்லைன்றது. அந்த சிற்பி அவர்கள் சொன்னது கூட மிக அருமையானதான். செல்வத்தையும் அப்படி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே வந்திருக்காரு. செல்வம் வந்து என்னைக்குமே நிக்காது அப்படின்றத. அது அந்த உதாரணம் தான் ரொம்ப அருமை. அந்த பெரியவர் எம்.கே. ராமன் இதை சொன்னார். புரியுதா என்ன சொல்றாரு அப்படின்ட்டு. கூத்துக்கு வந்து நிப்பாங்க பாருங்க, அவங்க எல்லாம் அவன் பாட்டு போயிடுவான், அது மாதிரிதான் செல்வம் போயிரும் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே மிக அருமையான குரல். ரொம்ப அருமையா சொன்னாங்க ரவீந்திர பாரதி அவர்களும் சிவசுப்பிரமணிய ஐயா அவர்களும் மிக அருமையா ஒவ்வொரு இதையும் எடுத்து சொன்னாங்க. நம்ம நாகராஜன் ஐயா வந்து நம்ம சார்பா எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிட்டாங்க. நாகராஜன் ஐயா சொல்லியிருந்தாலும் நாமும் வரும் புத்தாண்டு வளங்களையும் நலங்களையும் அனைவருக்கும் தர வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளைய நிகழ்வு போயிடலாமா? நானே சொல்லிடுவா? நீங்களே சொல்லிருங்க. நாளைய தினம் நான் மிகச்சிறந்த வாழ்வியலான துறவு என்கிற அதிகாரத்தை பேராசிரியர் முனைவர் சங்கரதாஸ் அவர்கள், அதாவது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருக்கக்கூடிய கோவிலூர் மடத்தின் சார்பாக நடத்தக்கூடிய கோவிலூர் நாச்சியப்ப சுவாமிகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் சங்கரதாஸ் அவர்கள் நம்மோடு துறவு என்கிற அதிகாரத்தில் பயணிக்க இருக்கிறார். தோழர்கள் அனைவரும் அதே போல முற்றோதல் வகுக்கும் மாணவர்கள் இணைய இருக்கிறார்கள். இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக 2025ஆம் ஆண்டில் இன்னமும் இந்த பார்வையாளர்களுடைய, அதாவது பங்கு பெறுவோருடைய எண்ணிக்கையை நாம் கூட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். நான் இப்பெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. இப்ப நாகராஜன் ஐயா சொன்னதுக்கு மாதிரி இப்ப அடுத்த சுந்தர சோழன் ஐயா வந்துட்டாங்க. எங்களுக்கு இதுதான் நிறைய செய்திகள் சொல்லுவதற்கான உரைப்பொழிவாளர்களை நம்ம எப்படி வேணாலும் ஏற்பாடு பண்ணிடலாம். தேடி தேடி எங்காவது பிடிச்சி ஏற்பாடு பண்ணிடலாம். ஆனால் அந்த பின்னூட்டத்தினால் செதுக்குகிற, ஏன்னா அந்த உரைப்பொழிவு என்பது ஒரு சிலையை இப்படின்னு ஒரு ஒரு டயக்ராம் போட்டு ஒரு வடிவம் போட்டு பண்றது மட்டும்தான். அதுல இருக்கக்கூடிய இந்த நாசுக்கான ரொம்ப நுணுக்கமான வேலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை பூரா அந்த பின்னூட்டம் மட்டும்தான் செய்ய முடியும். அதை நுணுக்கி அதற்கான உயிரோட்டம் கொடுக்க பின்னூட்டத்தால் மட்டும்தான் முடியும். அதற்கு ஒரே தீர்வு இன்னமும் நிறைய ஆளுமைகளை சேர்க்க வேண்டும். நிலையாமை என்பது ரொம்ப எளிதான். அந்த உலகத்தை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. ஒரு சிலர்லாம் அவங்க சம்பாதிக்கிறது தவறான வழியில சம்பாரிச்சு ஒரு 7 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறாங்க. நான் நினைச்சுப்பேன், அப்படின்னா 7 தலைமுறையும் உங்க வீடுகளில் வேலையே பார்க்க மாட்டாங்களா? வேலை பார்க்க தெரியாதா? சோம்பேறியா? இல்லை ஒன்றும் லாயக்கு இல்லாதவனா? உன் தலைமுறையே 7 தலைமுறைக்கு 7 தலைமுறையும் லாயக்கற்றவர்களாக நீனே முடிவு செய்துட்டியா அப்படின்னு நான் கூட விளையாட்டாக சொல்வது உண்டு. ஆனால்
அது அல்ல. செல்வம் என்பது கல்வி, செல்வம் என்பது ஞானம். நாம் ஒவ்வொரு தலைமுறையும் உருவாக்க வேண்டிய பொறுப்பு என்னவென்று கேட்டால், அடுத்த தலைமுறைக்கு சரியான ஞானத்தை போதிக்க வேண்டிய கடமையும் கடப்பாடோடு நாம் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் 2025ஆம் ஆண்டு என்பது ஒரு ஞானம் மிகுந்த நாடாக, ஒரு செல்வம் என்பது அச்சிடப்படுகின்ற தாள்களுடைய எண்ணிக்கையில் அல்ல, வாங்கி வைக்கிற பொருட்களின் அடிப்படையில் உள்ள நாம் மனங்களின் எண்ணங்களின் அடிப்படையிலே இந்த உலகம் இருக்க வேண்டும். அப்படி எண்ணங்களின் அடிப்படையில் பிறக்கிற உலகம்தான் உலகத்தினுடைய ஒற்றுமையோக மதங்களை கடந்த ஒரு மானுட தேசமாக பயணிக்க முடியும். அப்படி அந்த தேசத்தை தான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்து பயணிக்கிறது. ஆகவே தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் 2025ஆம் ஆண்டு என்கிற புத்தாண்டில்